வணக்கம் நிகிதா. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தில் முக்கிய பதவி தற்பொழுது டிரம்புக்கு வழங்கப்பட்டது. டிரம்புக்கு மட்டுமல்ல, விவேக் ராமசாமி, விவேக் ராமசாமிக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம நாட்டின் பூர்வீக குடியானவர். இவர்கள் இருவருக்கும் முக்கிய துறையாக அமெரிக்க அரசினை அரசு செயல்திறன் துறை என்ற ஒரு புதிய துறையை உருவாக்கி அந்த துறைக்கு இவர்கள் இருவரையும் தலைவர்களாக போட போகிறார் டிரம்ப் என்பதை அவரே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியிலே அந்த டிரம்ப் வேன்ஸ் அவருடைய அறிக்கை தான், அது அவருடைய ஸ்டேட்மெண்டில் தான் தற்போது அதை தெரிவித்திருக்கிறார். இவர்கள் இருவரும் இணைந்து அரசு செயல்திறன் துறையை எனும் புதிய துறைக்கு பொறுப்பேற்று அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க போவதாக தெரிவித்திருக்கிறார். அதிரடி நடவடிக்கைகள் என்றால் டிரம்ப் குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனால் எலன் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி இருவருமே மிக சிறந்த தொழில்துறை வல்லுநர்கள், தனிப்பட்ட முறையிலே மிகப்பெரிய செல்வாக்குடன் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக மாறியவர்கள். எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் தளமாகட்டும், அதே போன்று எக்ஸ் தளமாகட்டும் போன்ற பல்வேறு நிறுவனங்களுக்கு அதிபர், டெஸ்லாவின் சிஇஓ ஆக இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட எலான் மஸ்க் எப்படிப்பட்ட நடவடிக்கைகள், சிக்கன நடவடிக்கை வரும்பொழுது கண்மூடித்தனமாக ஆட்குறைப்பு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கெல்லாம் அவர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததை நாம் அனைவரும் அறிந்ததுதான். ட்விட்டர் என்று அழைக்கப்பட்ட எக்ஸ் தளத்தை அவர் ஏற்றவுடன் நடைபெற்ற ஆட்குறைப்பு, அதே போல் டெஸ்லாவில் நடைபெற்ற ஆட்குறைப்பு போன்ற பல இடங்களில் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தற்போதே அமெரிக்க அரசு துறையிலே ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்க அரசு துறை இதுவரை செலவினங்களை கண்டு கொள்ளாமல் அதிக அளவு பல இடங்களிலே பல்வேறு துறைகளில் அரசு நிர்வாகத்தின் தலைமையில் இருப்பதற்கு ஏற்ப செலவுகள் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது டிரம்ப் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார், இவர்கள் இருவரையும், விவேக் ராமசாமி மற்றும் எலான் மஸ்க் இருவரையும் இந்த செயல்திறன் துறையின் தலைவராக நியமிக்கப் போகிறோம் என்ற தகவலை நான் வெளியிட்டுடனே பலருக்கு வயிற்றில் புளியை கரைத்திருக்கும். என்றால் அந்த அளவுக்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள். இவர்கள் இருவரின் நடவடிக்கையானது 2026 ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்க சுதந்திர தினம் 250வது சுதந்திர தினத்தின் பரிசாக இவருடைய நடவடிக்கை அமையும். அந்த வகையிலே பல செலவினங்களை கட்டுப்படுத்தி அமெரிக்கர்களின் பெருவாழ்வுக்கு மிகப்பெரிய உதவியாக, செல்வந்தர்களாக அனைவரையுமே மாற்றக்கூடிய நடவடிக்கை இவர்கள் எடுப்பார்கள். அதற்கேற்ப தேவையற்ற செலவினங்கள் அனைத்தையும் குறைக்கப் போகிறார்கள் என்ற வகையிலே அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் டிரம்ப் தனது அறிக்கையிலே மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார். சிக்கனம் மட்டுமல்ல, தேவையற்ற செலவுகளை குறைப்பதுதான் இவர்களின் இந்த துறையினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். ஆனால் இவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்க என்றால் தற்போது அமெரிக்க அளவிலே செக்ரட்டரி என்று வரும்பொழுதே அமைச்சர்களாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட போவதில்லை. என்றால் எதற்காக என்றால் இவர்கள் துறையே அரசு துறையான, அரசுக்கு ஆலோசனை தரக்கூடிய ஒரு துறையாக செயல்பட போகிறது தான் இந்த செயல்திறன் துறை. ஆனால் இந்த செயல்திறன் துறை ஆலோசனை என்பது பட்ஜெட் முதல் அனைத்து வகையான நடவடிக்கைகளுக்கும் இவர்களுடைய ஆலோசனை இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு இடங்களில் நடைபெறுகின்ற போர்களுக்கு அமெரிக்காவின் சார்பிலே ஏகப்பட்ட நிதி செலவினங்கள் ஒதுக்கப்படும். இனிமேல் இது குறைக்கப்படும் என்ற ஒரு கருத்தும் தற்போது அமெரிக்காவை பரவலாக பேசப்படுகிறது. எலான் மஸ்க் வரப்போகிறார் என்பது என்று நிச்சயமாக டிரம்ப் அரசாங்கத்திலே எலான் மஸ்கின் முக்கியத்துவம் அதிகமாக பார்க்கப்படுகிறது. இது கவனிக்க தகுந்ததாக இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அதே போன்று விவேக் ராமசாமிக்கு டிரம்ப் அரசாங்க பதவிகளிலே முதலாவதாக பதவியேற்க போகும், தற்போது இந்த அரசாங்கத்தில் பதவியேற்க போகும் முதல் பூர்வீக குடி இந்தியராக இருப்பார் என்ற தகவலும் கூடுதலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவேதான் இது அமெரிக்கா போட போகும் அடுத்த குண்டு என்றால் மிகப்பெரிய ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அமெரிக்க அரசு பணிகளில் மட்டுமல்ல, அரசு சார்ந்த துறைகளிலும் சிக்கன நடவடிக்கை என்ற பெயரிலே ஆட்குறைப்பு நடவடிக்கை வரும். அதே போல தேவையற்ற நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஐநாவுக்கு கிட்டத்தட்ட 20% நிதி அமெரிக்கா தான் ஒதுக்குகிறது. எனவே இது போன்ற நிதிகள் எல்லாம் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாகவே தற்போதே பேசப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் தான் மிகப்பெரிய குண்டாக அடுத்தது சர்வதேச அளவில் இது எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்காக தான் இந்த பிரத்யேக தகவல்கள் நமக்கு அங்கிருந்து இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். எனவேதான் இந்த தகவலை தற்போது பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நிகிதா.